இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மூவொரு இறைவனின் விழாவினை இன்று நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். இந்த மூவொரு இறைவன் என்று சொல்லுகின்ற பொழுது தந்தை, மகன், தூய ஆவி, ஒரே இறைவன் மூன்று வடிவத்தில் இருக்கின்றார். அதாவது நாம் நீரை எடுத்துக்கொள்வோம், தண்ணீர் என்று சொல்வோம், அது திரவமாக இருக்கும். ஐஸ் கட்டி என்று சொல்லுகிறோம், கெட்டியாக இருக்கும். ஆவி என்று சொல்லுகிறோம், அது நீராவி. இந்த மூன்று நிலைகளும் இருப்பது நீர்தான். ஆனால் தன்மைகள் மாறியிருக்கிறது. அடிப்படையில் நீர், ஆனால் அதனுடைய தன்மைகள் மாறியிருக்கிறது. பயன்பாடு ஒன்றுதான். அதுபோன்றுதான் தந்தை, மகன், தூய ஆவி வெவ்வேறு ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே தன்மை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதே. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தந்தையாகிய இறைவன் என்ன செய்கின்றார்? உலகை படைத்தார். உலகை படைத்தது மட்டுமல்லாமல் இந்த உலகில் உள்ள உயிரினங்கள், பறவைகள், செடிகள், மரங்கள், மனிதர்கள் என்று அனைத்தையும் படைத்தது மட்டுமல்லாமல் அன்பு செய்கின்றார். மகன் என்ன செய்கின்றார்? நம்மை மீட்க வந்தவர், நம்மோடு வாழ்பவர். தூய ஆவி வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார், பாதுகாப்பாளராக இருக்கிறார், நம்மோடு நம் இதயத்தில் வாழக்கூடியவராக இருக்கின்றார். ஆக இந்த மூவர் இறைவனின் அடிப்படை தன்மை என்ன என்றால் அன்பு. அன்புதான் இறைவன், இறைவன்தான் அன்பு. அந்த அன்பை மூவர் கடவுள் மூன்று வெவ்வேறு மனிதர்களாக இந்த உலகிற்கு கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் என்பதுதான். ஏன் இதை குடும்பத்தில் கூட நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். தந்தை, தாய், மகன் அல்லது பிள்ளைகள் என்று எண்ணி பார்ப்போம். கணவன் தன் மனைவி அன்பு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மனைவி தன் கணவரை அன்பு செய்கிறார். குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரை அன்பு செய்கிறார்கள். இதுதான் அடிப்படை. தந்தையாகிய இறைவன் மகனை அன்பு செய்கின்றார், மகன் தந்தையை அன்பு செய்கின்றார், தூய ஆவி தந்தையை மகனையும் அன்பு செய்கின்றார். இதுதான் குடும்பத்தில் நிகழ வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இந்த மூவர் இறைவனின் பங்களிப்பு நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது? என்னை பற்றி மட்டுமே நான் சிந்திக்க இருக்கின்றேன். அதுபோன்று நீங்களும் இந்த நேரத்தில் உங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். என்னை படைத்தார் யார்? தந்தையாகிய இறைவன் என்னை படைத்தார், என்னை நேசித்தார். ஆகவே தான் சொல்லுகின்றார், தாயின் கருவில் இருக்கும் போதே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். தாயின் கருவில் இருக்கின்ற பொழுதே என்னை அறிந்திருக்கிறார், என்னை தெரிந்திருக்கிறார். என் உருவம் என்னவென்று அவருக்கு தெரியும், நான் யார் என்பது தெரியும், நான் என்ன செய்ய வந்திருக்கின்றேன் என்று தெரியும். என்னை பற்றி எல்லாம் அறிந்திருக்கின்ற தந்தையாகிய இறைவன், என்னுடைய பலவீனம், என்னுடைய பலம் அனைத்தையும் அறிந்திருக்கின்ற தந்தையாகிய இறைவன் என்னை அன்பு செய்கின்றார். ஆக எனக்கு, நான் என்னை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே, என் தாய் என்னை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே என்னை படைத்தவர் என்னை அறிந்தது மட்டுமல்லாமல் நேசிக்கிறார் என்பதுதான் இங்கே முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்ததாக என்னை மீட்பதற்காக, ஏனென்றால் பல நேரங்களிலே நான் அவர் சொல்லுவதை நான் கேட்பதில்லை, இல்லை செவி கொடுப்பதில்லை. அவர் சொல்லை மீறி நான் தவறுகளை செய்கின்றேன், சொல்லை மீறி வேறு பாதையில் பயணிக்கின்றேன். இங்கே என்னை மீண்டும் அவர் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆகவே அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். மகன் தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தந்தையின் மீது கொண்ட அன்பினால் இந்த உலகிற்கு வருகின்றார். அவர் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். நம்மை நம்பிக்கை கொள்ளச் சொல்லுகின்றார். மீட்பை தன் இறப்பின் வாயிலாக, தன்னுடைய துயரத்தின் வாயிலாக, உயிர்ப்பின் வாயிலாக நமக்கு கொண்டு வருகின்றார். ஆக தந்தையினுடைய சொல்லிற்கிணங்க, தந்தை நம்மீது வைத்த அன்பிற்கிணங்க மகன் தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டு காத்திருக்கின்றார் என்பதுதான். இங்கே இயேசு தன் தந்தையிடம் செல்லும் முன்பு சொல்கிறார், நான் சென்று உங்களுக்கென்று ஒரு துணையாளரை அனுப்புகிறேன், அவர் இறுதி வரை உங்களோடு இருப்பார் என்று கூறுகிறார். அந்த துணையாளர் அன்பின் வடிவம் கொண்டவர், அன்பு செய்பவர், இன்று நம்மோடு வாழக்கூடியவர்.
ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த துணையாளர் தான் தூய ஆவியார். பெந்தேகோஸ்தே நாளன்று இந்த உலகில் ஒவ்வொரு மனிதர் மீதும் இறங்கியவர். திருமுழுக்கின் வாயிலாக நம் மீது இறங்கியவர். உறுதி பூசலின் வாயிலாக நம் மீது இறங்கியவர். நமக்கு துணையாளராக மட்டுமல்லாமல் நம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே மூவொரு இறைவன் போன்று நாமும் ஒற்றுமை, அன்பு, கீழ்ப்படிதல் இவற்றை நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.